திட்டமிட்டு ரெண்டாயிரத்தி காதல் திருமணம் சாதி ஒழிக்கிறது. காதலோட நோக்கம் சாதி ஒழிக்கிறது இல்ல. காதல் திருமணத்தில் ஜாதிங்கிறது தற்செயலானது. அது ஒரே நேரத்தில் ஒரே காதல் வந்து ஒரே சமூகத்தோட வரும். ஆனா ஜாதி ஒழிப்புங்கிறது திட்டமிட்டு பண்ணாதான் அந்த திருமணத்தில் ஜாதி ஒழிப்பு இருக்கும். இன்னொரு காதல் திருமணம் செய்வர்கள் ஜாதி ரீதியான அரசியல் கண்ணோட்டம் இல்லாம காதல் திருமணம் செஞ்சாங்கன்னா அவங்களே ஜாதி வரையில இருப்பாங்க. திருமணத்துக்கு பிற்பாடு அது டிஃபால்ட்டா வர்க்க நிலை, ஒரே வர்க்க கண்ணோட்டம் கொண்டவர்கள் தன் வர்க்க பாகத்தை நிகழ்த்துறாங்க. காதல் ஒரு கிடையாது. அந்த வர்க்கத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு இந்த வர்க்கத்தில் இருக்கிற பெண்ணும் காதலிக்கிறாங்க. காதலிச்சு பிற்பாடுதான் ஒரு தலித்து ஒரு தலித்து இருக்கிறது. அந்த பெண்ணோட நோக்கம் ஒரு தலித்த காதலிக்கணும் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், இவ்வளவு ஜாதி வரையும் தலித்து கழுத்தை வெட்டி கொண்டு பொண்ணுகளை கை வச்சான்னு சொல்லி எந்த வகையிலும் சமூகத்தில் முற்போக்கு பாத்திரம் இல்ல. மிக பிற்போக்கான ஒரு ஜாதி வெறியனுக்கு பொறுத்த பொண்ணுதான் ஜாதி முடிச்சு கல்யாணம் பண்ற எப்படி நடந்தது? பெரியார் குடும்பத்தில் இருந்த பொண்ணை கல்யாணம் பண்றாங்க. இதுவரைக்கும் நடந்த வன்முறைகள்ல பாத்தீங்கன்னா எல்லா திருமணங்கள்லயும் முற்போக்கு குடும்பத்துல இருந்து பொண்ணு இல்ல, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட பொண்ணு இல்ல, ஒரு பெரியார் இயக்க பொண்ணு இல்ல. அந்த பொண்ணு ஒரு ஜாதி வெறியனுக்கு போற பொண்ணு. அந்த பொண்ணு எப்படி வந்து பாக்குறா? அவனுக்கு ஜாதி ஒழிக்கிறதுல நோக்கம் இல்ல. அவன் தன் வர்க்கம் பார்க்கறது நிகழ்த்துறா. அவரோட வர்க்கம் அவங்க படிச்சிருக்கா, படிச்சு வந்துட்டா. தன் சமூகத்துல சொந்தக்காரர்கள் அந்த மாதிரி படிச்சவன் இல்ல. படிக்காதவங்க ஆட் மேக்கர் கட்டி கொடுத்துருவாங்க, இல்ல அக்கா போய் வசதியாக கட்டி கொடுத்துருவாங்க. பயம் இருக்குது. இன்னொருத்தர பாக்குறா படிக்கிறது. அவன் தன்ன மாதிரி இருக்கிறான்னு சொல்லும்போது அவனுக்கு தோணுது. அவனுக்கு என்ன தோணுது? அவனுக்கும் வர்க்க உணர்வு இந்த பொண்ணு நல்லா இருக்கிறாங்க, படிச்சிருக்கான்னு தோணுது. இந்த வர்க்க உணர்வு தான் காதல் உணர்வா பாக்குறதே தவிர நல்லா தெரிஞ்சுக்க ஒரு பையன் அழகா இருக்கிற பெண் எல்லாத்தையும் காதலிச்சிருப்பான். இப்ப ரோட்ல போறா, மிடில் கிளாஸ் பையன், ஒரு வசதி குறைவான பையன் ரோட்ல போகும்போது ஆடி காரில் ரொம்ப அழகான ஒரு பொண்ணு போகுதுன்னு வச்சுக்கல. அந்த பொண்ணை பார்த்தாலும் காதல் உணர்வு வராது, நல்லா இருக்குன்னு சொல்லுவான். அவன் யார் காதலிப்பான் தெரியுமா? யார் காதலிப்பான் தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு எந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலைக்கு போற பொண்ணுக்காக அவன் காத்திருப்பான். ஏன்னா இதுதான் வர்க்க உணர்வு, இதுதான் காதல வருமே தவிர மற்றபடி காதல வராது. என் ஜாதி பொண்ணு அடுத்தவன் கையை வச்சாலும் அவ்வளவுதான் சொல்ற ஒரு ஜாதி சங்க தலைவரா இருக்கிற ஒரு எம்எல்ஏவா இருந்தாலும் அவர் கொண்டு ஆளுமைகள் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார் தன் ஜாதிக்காரங்கிறதுக்காக. அப்ப என்னன்னா அதுவும் மருத்துவ தீர்மானிக்கும் ஜாதிக்குள்ள இருக்கிற மாதிரி விஜயபாஸ்கரோட திருமணம் பர்ஃபெக்டா ஜாதி வர்க்கம் இதெல்லாம் தகர்த்து மிக சிறப்பான திருமணத்தை அந்த கிராமத்துல பண்ணி முடிச்சா பாருங்க. இந்த சாதனை எனக்கு தெரிந்து என் திருமணம் அப்படி பண்ணதில்ல. என் பையன் திருமணத்தை விஜயபாஸ்கர் திருமணம் மாதிரி பண்ணணும்னு நினைச்சு நாங்க பண்ணோம். அந்த மாதிரி அப்படி ஒரு சிறப்பான நிகழ்வை அப்பவே முதல்லயே பண்ணான். அவ்வளவு சிறப்பானவன், அவன் ரொம்ப வெளிப்படையானவன். இவங்கெல்லாம் பேசும்போது இந்த விஷயம் பேசும்போது அவனை விட்டு பெருமைகள் பேசும்போது என் மனசு என்ன தோணுதுன்னா இதை கேட்கறதுக்கு விஜயபாஸ்கர் இல்லையங்கிற ஒரு ஆதரவு எனக்கு ரொம்ப. ஏன்னா இவ்வளவு சிறப்பா அவர் ஐயா ஹரிபெருந்தாமன் வந்து அந்த அவனோட கட்டுரை ரொம்ப ஆழமா நுட்பமா ஒரு சட்ட சிக்கலோட பேசி ஒரு நீதிபதி கருத்தை வந்து அவர் வந்து உடச்சி பேசிருக்கோம் விஜயபாஸ்கர் சொல்லி அதை நுட்பமா சொன்னார். அவ்வளவு நுட்பமா எழுதியிருக்கிறான் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரியது. அதிலும் குறிப்பா